ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டே 1ல் இடுக்கியில் நம்ம எங்கெங்கெல்லாம் போனோம், என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். லாஸ்ட்டாக ரூமுக்கு வந்து அன்றைக்கி டேவே முடிச்சிட்டோம். இன்றைக்கி இப்போது இந்த டே 2ல் அதே சேம் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வாகமானுக்கு நாங்கள் போகிறோம். அதுக்கு நடுவில் என்னென்ன பிளேஸ்லாம் விசிட் பண்ணோங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் சுற்றி மலைங்களுக்கு நடுவில் நாங்கள் எடுத்த இந்த ரூமோட வியூவை நைட் டைமில் சரி வர பார்க்க முடியல. மார்னிங் டைம் எழுந்துச்சி பார்த்தா வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. அந்த வியூவெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எங்கள் ஸ்டே பக்கத்துலேயே இருந்த ஸ்விம்மிங் பூலில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்விம்மிங்கை போட்டு முடித்து அடுத்து எங்கெல்லாம் போகலான்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது எங்களோட ஆர்கனைசிங் ஜீப் வந்துருச்சு. அந்த ஜீப்பில் நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் இன்றைக்கி டேவை சுற்றி பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம். இதுக்கு முன்னே நான் ட்ராவல் பண்ண பிளேஸ் எல்லாத்துலேயுமே நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண வெஹிக்கிள் பைக் அண்ட் கார் மட்டும்தான். இந்த லொக்கேஷனில் தான் ஃபஸ்ட் டைமாக நான் இந்த ஜீப் ட்ராவலே நான் யூஸ் பண்ணுறேன். அது வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுலேயும் இந்த ஆஃப் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் உண்மையாகவே அட்வென்ச்சர்ஸாகவும் இருந்துச்சு. இன்றைக்கி டேயில் எத்தனை இடத்துக்கு போகணும், எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாமா? இன்றைக்கி டேயில் நாங்கள் வந்த முதல் இடம் என்ன பேருன்னா பருந்துப்பாறை. கொடைக்கானலில் எப்படி டால்ஃபின் நோஸ் ஃபேமஸோ அதே மாதிரி இந்த லொக்கேஷனில் ஃபேமஸ்ஸு இந்த பருந்துப்பாறை. லாங் ஷாட்டில் இருந்து பார்த்தா ஒரு பருந்து 2 பக்கம் அதோடய ரெக்கையை விரித்து ஃப்ளைட் பண்ணுற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி எதுவும் பெருசாக தெரியலை. ஆனால் எங்கே பார்த்தாலும் லேண்ட்ஸ்கேப்புக்கு சூப்பரான ஒரு பிளேஸு, பச்சை பசேல்னு இருக்கிற இந்த மலையோட தோற்றமும் அதுக்கு நடுவில் இந்த மேகங்கள் தவழ்ந்து போகிறதுனால வர நிழலும் சூப்பராக ஒரு ஃபீல் குட்டாக இருந்தது. இங்கே தேவையான அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து எங்களோட டெஸ்டினேஷன் என்னவோ அதுக்கு ட்ராவல் பண்ண எங்களோட டீம் கிளம்பிடுச்சு. இப்போ நாங்கள் வந்திருக்கிற இந்த 2வது பிளேஸ் ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ். டே 1ல் பார்த்த மாதிரியே இதுவும் சூப்பராக இருந்துச்சு. இது எங்களுக்கு இந்த ட்ரிப்பை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தவரோட இடத்துல இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ். அதனால் எங்களை தாண்டி வேறு யாருமே இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு போனாங்க. ரோட்டில் சொல்லுங்கள். இந்த டனலோட எண்டு வந்து ரோட்டில் போனோம்னா 21 கிலோமீட்டர். ஆனால் இந்த டனல் வழியே போனோம்னா கரெக்ட் 3 கிலோமீட்டர். டனல் வழியாக போனால் 3 கிலோமீட்டர். ஆமாம், ரோட்டு வழியாக போனோம்னா 21 கிலோமீட்டர் டனலோட எண்டு. நாங்கள் அடிக்கடி போவோம் வருவோம். இது வழியாவா? தண்ணி குறைவாக இருக்கும்போது? ஆமாம், தண்ணி குறைவாக இருக்கும்போது நாங்கள் அடிக்கடி போவோம் வருவோம். உள்ள எந்த அனிமலுக்கு வேணாலும் இருக்கலாம். எத்தனை கிலோமீட்டர்? ஒரு டனல் வழியாக ஒரு ஷார்ட்கட்டில் ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மெயின் ரோடுக்கு ரீச் பண்ணுறதுக்கு இந்த டனல் வழியாக 3 கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படின்னு சொன்னவர், அதுவே மெயின் ரோடு வழியாக சுற்றி நம்ம போனால் 20 கிலோமீட்டருக்கு மேலே ஆகும் இந்த டனல் வழியாக ரீச் பண்ணுற அந்த லொக்கேஷனை ரீச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. சூப்பர்ல. தண்ணினாலே எங்களோட பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தண்ணியை எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்களேன். ஃபால்ஸில் லைட்டாக ஒரு குழியில் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு மத்தியானம் லஞ்சையும் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்ததாக ரீச் பண்ண பிளேஸ் தான் இந்த ஃப்ளவர் கார்டன்.
இந்த ஃப்ளவர் கார்டனில் லைட் ஷோவும் வாட்டர் ஷோவும் நைட் டைமில் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராகவே இங்கே ரீச் ஆகிட்டோம். இந்த ஃப்ளவர் கார்டனில் பெரியவங்களுக்கு 100 ரூபாவும் சின்ன பசங்களுக்கு 50 ரூபாவும் என்ட்ரி டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் கையில் கேமராலாம் எதனா எடுத்துகிட்டு வந்தால் அதுக்கு 150 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இப்போது டிக்கெட் எடுத்துட்டோம். டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகும்போது நிறைய ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி அணில், தாமரைப்பூ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேலே நிறையா லைட் செட்டிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் போனப்போ ஈவினிங் டைமுங்கிறதுனால போக போக தான் லைட்ஸ்லாம் ஆன் பண்ணுவாங்க, பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டே போனோம். காதெல்லாம் பெருசா இருக்கு. இது என்ன சதையெல்லாம் தொங்குது? அடடடடட, என்னது இது? புலிப்பல்லா? புலி நினைப்பு. நாங்க யார் தெரியுமில்ல? இந்த மாதிரிலாம் சில ஃபன் மூமெண்ட்ஸோட எங்களோட இந்த ட்ரிப்பு சூப்பராக போயிட்டு இருந்தது. இங்கே இந்த வாகமானில் இந்த டைமில் சூப்பரான கிளைமேட் சேஞ்சு நல்லா இருந்துச்சு. எங்கேயுமே லேண்ட்ஸ்கேப் அண்ட் போர்ட்ரேட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபோட்டோஸ் எடுக்கணுனாலும் சரி, வீடியோ எடுக்கிறதுனாலும் சரி, நிறைய ரீல்ஸுக்கும் இந்த மாதிரியான இடங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறையா ஃபோட்டோ பூத்லாம் இருந்தது. ஆனால் ஃபோட்டோ பூத்தில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு யாரும் டைம் கொடுக்கல. எல்லா லவ்வர்ஸாக இருந்தாங்க. ஓகே, டேக் யூர் ஓன் டைம், ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுன்னு எங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி டேயில் நாங்கள் பிளான் பண்ணது ஒரு 7 இடமாவது சுற்றி பார்த்துடலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணதுனால எங்களால் 3வது இடத்துக்கு தான் ரீச் பண்ண முடிஞ்சது. இந்த 3வது இடம் ஃப்ளவர் கார்டனும் ரொம்ப நேரம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருந்தது. அண்ட் இங்கே முக்கியமான ஒரு விஷயம், அந்த வாட்டர் ஷோ அது இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சாங் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடிலாம் எல்லோரும் எந்திரிச்சு போய் டான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இன்றைக்கி டேயில் பிளான் பண்ணது ஒரு 7 இடமாவது விசிட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் நாங்கள் இன்றைக்கும் 3வது இடத்துல தான் இன்றைக்கி டேவை முடிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே அந்த லைட் ஷோவோடு சேர்ந்து வாட்டர் ஷோவும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வாங்க அதை பார்க்கலாம். எனக்கு அது தெரியாதுடா, நான் ஸ்டோரி போட மாட்டேன். எனக்கு தெரியாதுடா ஸ்டோரி போடுறத பற்றி.
இந்த ஃப்ளவர் கார்டனில் இந்த மாதிரியான சூப்பரான லைட் செட்டப்பும் அதுக்கேற்ற மாதிரி ஈவினிங் டைமில் போட்ட அந்த சாங் கனல் வாட்டர் டான்ஸும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதோட எங்கள் செகண்ட் டேவோட ட்ராவல் பிளான் ஓவர். இன்றைக்கி நைட்டு வாகமானில் நாங்கள் எடுத்துருக்கிற ரூமில் தான் ஸ்டே பண்ணுறோம். அங்கே எங்களுக்கான பார்பிக்யூ ரெடி ஆகிட்டுருக்கு அண்ட் அது கூடவே கேம்ப் ஃபயரும் ரெடி ஆகிட்டுருக்கு. வைப் பண்ணுறதுக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். நாங்கள் ஓரளவுக்கு கம்மியான இடங்களை தான் சுற்றி பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அதுக்கு அதிகமாக இருக்குது. எங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அதிகமாக இருந்தாலும் நாங்கள் என்ஜாய் பண்ணுறது அதை விட அதிகமாக இருக்கும். இதே மாதிரி டே 3ல் இதே வாகமானில் வேறு எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்த்தோங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பாய்.